இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பழைய பொருட்களுக்கான விலை மதிப்பு என்னங்கறத தெரிஞ்சுக்க போறோம். நான் சொன்னா உங்களால நம்பவே முடியாது. இந்த பழைய ஜீன்ஸ் பேண்டோட விலை என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாயா? என்னாலயும் நம்ப முடியல. இத பாக்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாயா? இது ரொம்ப ஓவர் ஹாரி. இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கல்ல. அடுத்ததா நாம இப்போ இந்த டி-ஷர்ட்டோட விலை என்னன்னு பார்க்கலாம். இதையும் சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த டி-ஷர்ட்டோட விலை என்ன தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். என்ன கண்டதெல்லாம் யோசிக்கிறேன். அந்த டி-ஷர்ட் எங்க கிடைச்சது நல்லா யோசிச்சு பாரு ஹிரோஷி. ஞாபகம் வரலையே. யோசி. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு? ஓகே, ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்தது? 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஹாரி, ஹாய் மிட்சி. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? பரவாயில்ல மிட்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் நாம சினிமாக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் இல்ல ஸ்பாட் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த டி-ஷர்ட்டை பத்தி எதுவும் ஞாபகத்துக்கு வரலையே. எங்க போச்சு? கரெக்ட், அன்னைக்கு தான் அந்த டி-ஷர்ட்டை நான் கடைசியா போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதான் நடந்தது. கண்டிப்பா அந்த டி-ஷர்ட்டை மிட்சி தான் எங்கேயாவது வச்சிருக்கணும். வா தேடுவோம். இந்த டி-ஷர்ட்டை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த டி-ஷர்ட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு 10 லட்சம் ரூபாவை வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். ஹாரி, நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. முடிஞ்சா க்ளீன் பண்ணி வச்சிடுங்க. என்ன? பரவாயில்ல மிட்சி, நீ பொறுமையா வா. நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்பா, ஏன்பா நீங்க எங்க கூட வர மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் ஷின்சான். ஓ சரிங்க. வா ஷின்சான், நாம கிளம்பலாம். பாய். ஹை ஜாலி, எல்லாரும் போயிட்டாங்க. ஹாரி, நான் உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணவே இல்ல. பரவாயில்ல மிட்சி, லஞ்ச் தானே, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ ஜாலியா போயிட்டு வா. நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஹாரி. எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ பொறுமையா வா. பாய். என்னாச்சு இவருக்கு? எங்க அப்பா என்னவோ வேலை காட்டுறாரு. வரேன். ஒரு வழியா போயிட்டாங்க. என் 10 லட்சம் எங்க இருக்கு? 10 லட்சம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். எங்க பார்த்தாலும் மிட்சியோட ட்ரெஸ்ஸாவே இருக்கே. இந்த டி-ஷர்ட் இன்னும் வச்சிருக்காளா? என்ன இப்போ? இதுவா? இது உங்க அம்மாவோட ஃபேவரட் டி-ஷர்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குனது. ஓஹோ, அப்படியா? நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தா. நீங்க என்ன பண்ற ஷின்சான்? நீ உங்க அம்மா கூட போலியா? இல்ல அப்பா, இவ்வளவு நேரம் 10 லட்சம் சொன்னீங்களே, என்ன மேட்டர்? நீ எதை பத்தி பேசுற ஷின்சான்? 10 லட்சம் ரூபாயில எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே. அப்புறம் ஏன் 10 லட்சம் சொன்னீங்க? அது ஆபீஸ் கணக்கை ஏதாவது சும்மா உளறி இருப்பேன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது? நிஜமா தெரியாது. ரைட், விடுங்க, நான் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். டேய் நில்லு, வேண்டாம். நான் வேணா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். அம்மா கிட்ட சொல்லிடாத. முடியாது. சரி 2 வாங்கி தரேன். அந்த இத்து போன டி-ஷர்ட்டுக்கு 10 லட்சம் ஜாஸ்தி இல்ல? அது ஒண்ணும் இத்து போன டி-ஷர்ட் இல்ல, என்னோட ஃபேவரட் டி-ஷர்ட், தெரியுமா? நீங்க சொல்ற டி-ஷர்ட் நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க ஷின்சான்? இன்னொரு சாக்லேட் நவுத்துறீங்களா? கொடுக்க மாட்டேன். அப்ப போங்க. சரி தரேன். முதல்ல இடத்த சொல்லு. அப்ப இன்னும் 2 கொடுங்க. எக்ஸ்ட்ராவா 1 கேட்டு 3 காலி பண்ணிட்டான். அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லு ஷின்சான். வாயில இருக்கிறத முழுகிட்டு தெளிவா சொல்லு. இங்கதான் வச்சிருக்காளா? நீ சொல்றது எனக்கு எதுவும் புரியல. அப்படியா? எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்லு. அது வரைக்கும் வேணா நான் வெயிட் பண்றேன். இந்த கதவை திறந்தா இதெல்லாம் உங்க மேல விழுன்னு சொல்லலாம் தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். முதல்லயே சொல்ல மாட்டியா? சரியா போச்சு. மிட்சி அந்த டி-ஷர்ட்டை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இவன் டார்ச்சர் வேற தாங்க முடியல. ஒருவேளை அவ இதுக்குள்ள எங்கேயாவது வச்சிருப்பாளோ? அப்பா, நீங்க சொல்ற இந்த டி-ஷர்ட்டை ஏதோ ஒரு பாக்ஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். உண்மையாவா சொல்ற? எந்த பாக்ஸ்ல வச்சிருக்கா? அதுதான்ப்பா, அது இந்த பாக்ஸ். நான் கூட நீங்க ஏதோ இதுல பார்த்தனே. என்னது? எனக்கு ஏன் ஞாபகம் வரலன்னு இப்பதான்ப்பா புரியுது. என்ன சொல்ற? நான் ஏதாவது சாப்பிட்டா எனக்கு உடனே பழசால ஞாபகத்துக்கு வரும். இப்போ என்ன வேணும் சொல்லு ஷின்சான். சூப்பரா ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஆகட்டும். சரி செஞ்சு தரேன்.
எத்தனை? 2 செஞ்சு தரேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சுப்பா. எந்த பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லு ஷின்சான். வயிறு ஃபுல்லாகி நிமிர்ந்து நிக்கிறேனா, அதனால முதுகெல்லாம் ஒரே வலி. இது வேறயா? என்ன ஷின்சான், வலி குறைஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. 10 லட்சம் ரூபாய்க்காக நாம இந்த பையன் கிட்ட இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய் வச்சே எப்படியாவது பொறுமையா அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஷின்சான் கண்ணா, அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. தூங்கிட்டியா? இந்த சாக்லேட் எங்க போச்சு? இந்த சாக்லேட்டை காணோம். இதோ இருக்குப்பா. அது ஆஹா, அந்த 10 லட்சம் ரூபாய் இப்பவே என் கண்ணுக்கு தெரியுதே. ப்ளீஸ் ஓபன் த பாக்ஸ் ஐ சே. கிடைச்சிருச்சு. என்னது இது? சின்னதா இருக்கு. இதேதான் அம்மா தையல் மிஷின் வாங்கினாங்கல்ல, அப்ப அழகா தச்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்லப்பா. நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களாமா? வீட்டை பத்திரமா பாத்துக்கிட்டியா? பத்திரமா பாத்துக்கிட்டேன். குட் பாய். நான் உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தேங்க்யூ.